தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, நெறைய கன்னட மக்கள், தெலுங்கு மக்கள் அதாவது வேற மாநிலங்கள்லேருந்து இங்க வந்து இப்ப தமிழ் மக்களாவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பல ஜாதியை சேர்ந்த மக்கள நீங்க பார்க்கலாம். அந்த ஜாதி மக்கள் வந்து இல்ல அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி, இதில வந்து ஒரு அடிப்படையிலிருந்தே தெளிவா குடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப எனக்கு புடிச்சிருந்தது. இப்போ ஆந்திரா ஆண்டுகிட்டு இருக்க ஆந்திரால வந்து முஸ்லீம் மக்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து அந்த மதத்த மாற்றணும் அப்படின்னு அவங்க சொன்னப்பவோ, இல்ல முஸ்லீம் மன்னர்கள் வந்து அந்த இந்து பெண்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ, அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்களாவோ, ஸோ இந்த மாரி பல்வேறு காரணங்களால வந்து இங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க, எப்ப இருந்து தப்பிச்சு வந்தாங்கங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, கதைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஆனா, ஒரு கிராமம் எப்படி உருவாச்சு, அந்த மாரி ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு காடா இருந்த ஒரு பகுதிய வந்து எப்படி ஒரு கிராமமா அந்த மக்கள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காரு.